இது 1950களில் அமெரிக்காவில் பதிவாகிய ஒரு சம்பவம். அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கு எதிராக இன ஒடுக்குமுறையும் அடிமைத்தனமும் அடக்குமுறைகளும் இனவெறியும் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு 15 வயது நிரம்பிய சிறுமி இவை எல்லாவற்றுக்கும் எதிராக போரிட்டார். அமெரிக்காவினுடைய சட்டத்துறையை அதிர வைத்தார். இவருடைய இந்த போராட்டத்துக்கு பிறகு அமெரிக்காவினுடைய சட்டமே மாறியது. 15 வயதில் தொடங்கிய இந்த சட்ட போராட்டம், இந்த உரிமைக்கு எதிரான போராட்டத்தில் 82 வயதில் அந்த பெண்மணி ஜெயித்தார். உலகமே எதிர்த்து நின்றாலும் நான் செய்வது சரி, என்னுடைய உரிமைக்காக நான் துணிச்சலாக நிற்பேன் என்ற அந்த நெஞ்சுரம் யாரிடமும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிஜ கதாநாயகியான ஒரு 15 வயது சிறுமியினுடைய ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த கதை. வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ள போய் என்ன ஏது என்றதை தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். கிளாடட் கொல்வின் 1939களிலே அலபாமா மாகாணத்தில் மேண்ட் கொமாரி என்ற ஒரு நகரத்திலே ஒரு வறுமை கோட்டுக்குட்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார் கிளாடட் கொல்வின். குடும்ப வறுமையின் காரணமாக இவர் தத்தெடுக்கப்படுகிறார். தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார். பாடசாலை கல்வியை தொடர்கிற கிளாடட் கொல்வின் பாடசாலையில் ஒரு திறமையான ஒரு மாணவியாக திகழ்கிறார். பாடசாலையிலே கல்வியை தொடர்கின்ற காலகட்டங்களில் கருப்பின மக்களினுடைய உரிமைக்காக, கருப்பின மக்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிராக, இன ஒடுக்குமுறைக்கு எதிராக, இனவெறி தாக்குதல்களுக்கு எதிராக போரிட்ட கருப்பின தலைவர்கள், அவர்களுடைய போராட்டம், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய நெஞ்சுரம், துணிச்சல், துணிவு, முடிவுகள், இப்படியான வரலாறுகளை படிக்கிறதிலையும் தேர்றதிலையும் இவருக்கு ஒரு அலாதியான பிரியம் ஒன்று அந்த காலத்தில் இருந்தது. 1950ல் இவர் படித்த பாடசாலையில கருப்பின மக்களை கொண்டாடுகிற ஒரு மாதம் என்ற ஒரு நிகழ்ச்சி அவர் படித்த பாடசாலையில நடக்குது. அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க போகிறார் கிளாடட் கொல்வின் அவர்கள். அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்ததன் பிறகு இவர் வீடு செல்வதற்கு தயாராகிறார். பேருந்தை பிடித்து வீடு செல்வதற்கு ஒரு நகரத்துக்கு வருகிறார். அங்கே தன்னுடைய தோழிகளோடு கருப்பின மக்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலர்ட் செக்ஷன் என்ற ஒரு இடத்துல அமர்ந்திருந்து பேருந்துக்காக வெயிட் பண்றார். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் இந்த இனவெறி இருந்த காலகட்டத்தில், இன ஒடுக்குமுறை இருந்த காலகட்டங்கள்ல கருப்பினத்தவர்களுக்கு, வெள்ளை இனத்தவர்களுக்கு என்று எல்லாமே தனித்தனியாக இருந்தது. அது பேருந்தாக இருந்தாலும் சரி, பேருந்திலே இருக்கைகள் ஒதுக்கப்படுகிற விடயமாக இருந்தாலும் சரி, அல்லது பேருந்துக்காக காத்திருக்கப்படுற இடமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகள், பொது இடங்கள் என்று எல்லாமே தனித்தனியாக இருந்தது. கருப்பினத்தவர்கள் பாவிக்கிறதை வெள்ளை இனத்தவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். இப்படி ஒரு இனவெறி தாக்குதல் அந்த காலத்தில் இருந்தது என்றதை நீங்கள் படித்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த விடயமும் கூட. இப்ப இந்த கிளாடட் கொல்வின் என்றவர் தன்னுடைய தோழிகளோடு பேருந்துக்காக காத்திருக்கிறார். அதிலே தங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற கலர்ட் செக்ஷன்ல காத்திருக்கிறார். பேருந்து வருகிறது. பேருந்தில் ஏறுகிறார்கள். டிக்கெட் எடுத்து பணத்தை செலுத்தி அவர்களுக்குரிய இருக்கைகளிலே அமர்ந்து கொள்கிறார்கள் கிளாடட் கொல்வினும் அவருடைய தோழிகளும். இப்ப இந்த பேருந்து பயணம் மெல்ல மெல்ல அமெரிக்காவுடைய நகரங்களிலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. பேருந்து தரிப்பிடங்களிலே வெள்ளையர்கள் ஏறிக்கொள்கிறார்கள், கருப்பினத்தவர்களும் ஏறிக்கொள்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளை இனத்தவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கைகள் முழுமையாக நிரம்பி விடுகின்றன. அதற்கு பிறகு ஒரு வெள்ளை இன பெண்மணியானவர் நின்று பயணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த பஸ்ஸினுடைய நடத்துனர் வந்து இந்த வெள்ளை இன பெண்மணி நின்று பயணம் செய்து கொண்டிருப்பதை பார்த்துட்டு உடனடியாக உள்ளே வந்து கிளாடட் கொல்வினையும் அவரோடு இருந்த தோழிகளையும் எழுந்து சென்று பின்புறமாக நில்லுங்கள் என்று சொல்லி வற்புறுத்துகிறார். இந்த வெள்ளை இன பெண்மணிக்கு இருக்கையை கொடுப்பதற்காக அவருடைய அந்த விரட்டலிலும் அமெரிக்காவில் அப்பொழுது இருந்த அந்த இன ஒடுக்குமுறையிலும் பயந்து போன கிளாடட் கொல்வினுடைய தோழிகள் உடனடியாக அந்த இருக்கையிலிருந்து எழுந்து பஸ்ஸினுடைய பின்புறமாக போய் நிற்கிறார்கள். ஆனால் கிளாடட் கொல்வின் அவர்கள் அந்த இருக்கையிலிருந்து எழும்புவதற்கோ எழுந்து அவருக்கு இருக்கை கொடுப்பதற்கோ மறுக்கிறார். இது நான் கட்டணம் செலுத்தி டிக்கெட் எடுத்து பெற்றுக்கொண்ட இருக்கை, நான் கட்டிய பணம் வந்து இந்த இருக்கையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான். எனவே இந்த இருக்கையில இருந்து பயணம் செய்வதற்கு எனக்கு முழுமையான உரிமை இருக்கிறது என்று சொல்லி நியாயம் பேச ஆரம்பிக்கிறார் வெறும் 15 வயதில்
இருந்தாலும் வற்புறுத்துகிறார் செல்ல சொல்லி, வழங்கவே முடியாதுன்னு சொல்லி மறுத்து நிற்கிறார் கிளாடிட் கொல்வின். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்த அந்த பஸ் நடத்துனர் உடனடியாக காவல் நிலையத்துக்கு அழைப்பு எடுக்கிறார். உடனடியாக காவல் அதிகாரிகள் அங்கே வருகிறார்கள். வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்கள் கிளாடட் கொல்வினை இழுத்து தரவென்று வெளியே தள்ளிவிடுகிறார்கள். கையிலே விலங்கிடப்படுகின்றன. அமைதிக்கு பங்கம் விளைவித்தார், பொது போக்குவரத்துக்கு இடையூறு செய்தார், இனவெறியை தூண்டினார், வெள்ளை கருப்பின மக்களுக்கிடையிலே வன்முறையை தூண்டுவதற்கு முயற்சி செய்தார் என்று சொல்லி இல்லாத பொல்லாத வழக்குகள் எல்லாவற்றையும் அவர் மீது சுமத்தி இப்ப வயது வந்தவர்களுக்கான சிறையிலே தள்ளப்படுகிறார் கிளாடிட் கொல்வின். சிறையிலே சொல்லோனா துயரங்கள், நரக வேதனையை அனுபவிக்கிறார். திருமணம் ஆகாமலேயே கர்ப்பம் தரிக்கிறார். இவருக்காக, இவருடைய கோரிக்கைக்காக அன்று அமெரிக்காவிலே இருந்த கருப்பின தலைவர்கள், மக்கள் உரிமைக்காக போரிட்ட அமைப்புகள் எல்லாம் குரல் கொடுப்பதற்கு தயங்குகின்றன. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த பேருந்துகளிலே நடக்கிற இன பாகுபாடு, இனவெறி தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்திலே ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அவ்வப்போது அந்த வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டன. அதே மாதிரியான வழக்குகள்ல இதுவும் ஒன்றாக பதியப்படுகிறது. அப்படியான வழக்குகளிலே கிளாடிட் கொல்வின் அவர்கள் ஒரு மிக முக்கியமான சாட்சியாக உள்ளிருக்கப்படுகிறார். நீதிமன்ற வழக்குகள் இப்ப நடக்க தொடங்குகிறது. நீதிமன்றத்தில் தான் அனுபவித்த கஷ்டங்களையும் தான் அனுபவித்த துன்பங்களையும் சாட்சியமாக நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு முன்னால நெஞ்சுரத்தோடு சொல்ல துடிக்கிறார் கிளாடிட் கொல்வின். இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கு விசாரணை இறுதி கட்டத்தை தொடுகிறது. அமெரிக்க வரலாற்றில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை இந்த வழக்கு விசாரணையின் இறுதியிலே கிடைக்கிறது. நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது. பேருந்துகளில் இன பாகுபாடு, இன முரண்பாடு, இன பேதங்கள் காண்பிப்பது அரசியல் அமைப்புக்கு, சட்டத்துக்கு முரணானது என்ற ஒரு தீர்ப்பை, ஒரு வரலாற்று தீர்ப்பை அமெரிக்க நீதிமன்றம் வழங்குகிறது. இதற்கு பிறகுதான் நண்பர்களே, அமெரிக்காவில் மெல்ல மெல்ல இந்த பேருந்துகளிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, இன பாகுபாடு, இன முரண்பாடு காணுகின்ற அந்த விடயம் மெல்ல மெல்ல தணிய தொடங்கியது. ஆனாலும் கிளாடிட் கொல்வின் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பொய்யான வழக்குகள் எல்லாம் நீக்கப்படவே இல்லை. அது தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. இந்த வழக்கு முடிந்ததன் பிறகு வெளியே வருகிறார் கிளாடிட் கொல்வின். ஆனால் அங்குதான் அதிர்ச்சி காத்திருக்கிறது. ஒட்டுமொத்த கருப்பின மக்களினுடைய உரிமைக்காக போரிட்டு இன பாகுபாடு இனிமேல் காண்பிக்க கூடாது என்ற ஒரு தீர்ப்பை பெற்ற ஒரு முக்கியமான சாட்சியாக இருக்கிற கிளாடிட் கொல்வின் அவருடைய சொந்த கருப்பின மக்களாலேயே வெறுக்கப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார், புறக்கணிக்கப்படுகிறார். ஆனாலும் கூட தன்னுடைய நெஞ்சுரத்தையும் தன்னுடைய தன்னம்பிக்கையையும் கைவிடாத கிளாடிட் கொல்வின் 1958களில் அலபாமாவில் இருந்து இப்பொழுது நியூயார்க்குக்கு குடிபெயர்ந்து கொள்கிறார். அங்கே ஒரு செவிலியருக்கு உதவியாளராக கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே பணியாற்றி ஓய்வு பெற்றுக் கொள்கிறார். பல தசாப்தங்களாக கிளாடிட் கொல்வின் செய்த இந்த துணிகரமான செயற்பாடு, இந்த துணிகரமான செயல் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. புதிய தலைமுறைக்கு, புதிய கருப்பின மக்களுக்கு இவருடைய பெயர் திட்டமிட்டே மறைக்கப்படுகிறது. ஆனால் காலப்போக்கிலே வரலாற்று ஆய்வாளர்கள், பல கல்வியலாளர்கள் கிளாடிட் கொல்வினுடைய இந்த துணிச்சலான செயலை வெளி உலகத்துக்கு கொண்டு வருகிறார்கள். இறுதியாக 2021 ஆண்டளவிலே அலபாமா நீதிமன்றம் கிளாடிட் கொல்வின் மீது போடப்பட்ட அத்தனை பொய்யான வழக்குகளையும் நீக்கி அவரை ஒரு நிரபராதியாக மாற்றி ஒரு வரலாற்றின் கதாநாயகியாக அந்த நீதிமன்றம் அறிவித்தது. அப்போது கிளாடிட் கொல்வினுக்கு வயசு 82. நண்பர்களே, கிளாடிட் கொல்வின் இந்த கதை ஊடாக நமக்கு சொல்வது ஒன்றுதான். நாம் செய்வது, நாம் பேசுவது நியாயம் என்று நமக்கு தெரிந்தால் தனித்து நின்று போராடக்கூட தயங்கக்கூடாது. உடனடியாக உலகம் எங்களுக்கான நீதியை, நியாயத்தையும் தந்துவிடாது. ஆனால் என்று ஒரு நாள் நாங்கள் போட்ட அந்த விதை வளர்ந்து பெரு விருட்சமாகி நமக்கே நிழல் தரும் என்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று தத்துவத்தை தந்துவிட்டிருக்கிறார் கிளாடிட் கொல்வின். பாருங்கள் நண்பர்களே, ஒரு 15 வயதில் அவ்வளவு துணிச்சலாக நெஞ்சிரத்தோடு அமெரிக்க சட்டத்துறைக்கு எதிராகவும் வெள்ளையர்களுக்கு எதிராகவும்
துணிச்சலாக போரிட்டு பல நரக வேதனைகளை அனுபவித்திருந்தாலும் கூட இறுதியிலே ஜெயித்து வரலாற்று நாயகியாகவும் ஒரு உண்மையான கதாநாயகியாகவும் மாறியிருக்கிறார் கிளாடிட் கொல்வின். இவருடைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்ற அதுவரை நன்றி, வணக்கம்.